ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜாய் கிரியேஷன். இப்போ நம்ம தச்ச ப்ளவுஸில் எப்படி சிம்பிளாக ஆரி ஒர்க் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி பீட்ஸு விற்கும். இந்த பீட்ஸுங்களை அதாவது இந்த மாதிரி இருக்கும். இந்த பீட்ஸை நீங்கள் எந்த கலர் ப்ளவுஸ் எடுக்கிறீங்களோ அந்த கலர் த்ரெட்டில் ஃபுல்லுமே கோத்துக்கோங்க. கோத்துக்கிட்டு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துங்க. ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீனாக போட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் நம்ம கம் போட்டு நம்ம அந்த பீட்ஸ் எல்லாம் ஒட்டணும்னா இந்த மாதிரி பேப்பரை உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அடிப்பாக்கத்தில் அந்த கம் போகாது. அது பேப்பரோடு நின்றுடும். நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லுமே ஃபேப்ரிக்கில் போட்டுக்கோங்க. ஃபேப்ரிக்கில் போட்டு கரெக்டாக அந்த க்ளூவில் கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிடுங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு லைட்டாக இப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம கம் போட்டு ஒட்டிட்டோம்னா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் அது ஃப்ரீயாக விட்டுணும். அப்போ நல்லா ஒட்டி நல்லா காஞ்சி நல்லா க்ளீனாக ஒட்டிக்கும். இப்போ இது இதை ஒட்டியாச்சுங்களா? இதை ஒட்டிட்டு இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இது க்ரீன் கலரு ப்ளவுஸுன்றதுனால அதனால் க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ரீன் கலருக்கு அதையும் ஃபுல்லாக கம் போட்டு தான் விடுது. இதுக்கு மேலே இந்த மாதிரி பீட்ஸ் செயினே கிடைக்கும். ஃபுல்லுமே குட்டி 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 குட்டியாக பீட்ஸ் செயின் கிடைக்கும். சப்போஸ் இந்த மாதிரி செயின் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி குட்டி பீட்ஸை நீங்கள் த்ரெட்டில் நீங்கள் கோத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பீட்ஸ் செயின் தான் வாங்கியிருக்கிறேன்னு. அதை இது நம்ம ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு மேலே இன்னொரு தடவை ஒரு லேயர் போடணும். இதுக்கு சுற்றி இந்த மாதிரி கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ரோஷா இதுவோ அது எதுனா ஒன்று இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். கம் அதிகமாகிடுச்சேன்ட்டு இது பண்ணாதீங்க. கம் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் காஞ்ச பிறகு நமக்கு கம்மு ஒன்றுமே சுத்தமாக தெரியவே தெரியாது. நல்லா க்ளீனாகவே இருக்கும். இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒட்டிட்டு இப்போ நான் அந்த க்ரீன் இது ஸ்டோன் எல்லாம் ஒட்டிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கம் இது இந்த செயின் பீட்ஸு போடுறது. எல்லாத்துக்குமே ஆனால் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து நம்ம அதை ஆற வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், ரொம்ப நல்லா ஒட்டிக்கும். அதே சமயத்தில் ஃபுல்லாக ஒட்டிட்ட பிறகு நீங்கள் பின்னாடி ப்ளவுஸை நல்லா பின்னாடி திருப்பிட்டு அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா அது வரவே வராது. சுத்தமாக நல்லா க்ளீனாக ஒட்டிக்கும்.
பாருங்க. இப்போ இது ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டோனுக்கு அந்த பீட்ஸ் வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நடுவில் ஒரு டிசைனாக இருக்கமேனு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு அதுக்கும் வந்து நான் அந்த பீட்ஸ் இதை சுற்றி ஒட்டிட்டேன். இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து இந்த பீட்ஸு போடணுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை வந்து நான் உள்ளே விட்டுட்டாச்சு. ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் உள்ளே விட்டு இந்த த்ரெட்டு ஊசியில் நூல் கோத்துட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு இந்த பீட்ஸு இங்கே நம்ம கோத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பீட்ஸு தான் நீங்கள் இந்த ஒரு பாக்ஸ்லேயோ எதுனா ஒருத்தர ஃபுல்லாக கொட்டிட்டு நீங்கள் கோக்கிறத விட இது எப்படியும் இந்த மாதிரி சரமாக தான் வந்து உங்களுக்கு அந்த பீட்ஸுங்க தருவாங்க. அந்த பீட்ஸை வந்து அழகாக இந்த எப்படியே சும்மா அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்து ஊசியை வந்து எப்படியும் இதுக்கு ஹோல்ஸ் எல்லாம் பெருசாக தான் இருக்கும் இந்த பீட்ஸுங்களுக்கெல்லாம். இப்படியே விட்டுட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கோத்துக்கலாம். நம்ம வந்து தட்டுலையோ எதுனா ஒன்றத்தில் போட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொன்றுத்தையாக நம்ம குனிஞ்சு நம்ம எல்லாத்தையும் பீட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். அதே வந்து இந்த சரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த சரத்துலேயே வந்து நீங்கள் அப்படியே கோத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பீட்ஸ் வந்து கோக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது. த்ரெட் இந்த நூலில் பாருங்க. நல்லா ஃபுல்லுமே எத்தனை நமக்கு வேணுமோ அத்தனை இதுவை நம்ம வந்து அப்படியே கோத்துக்கலாம். ஏன்னா இதில் த்ரெட்டு இதோட ஹோல்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த த்ரெட்டோடு நம்ம ஊசி எல்லாமே கூட போகாது. பாருங்க, இந்த மாதிரி வந்து வருங்க. இது நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்படி கோத்துட்டு கொஞ்சம் நம்ம கோத்துட்ட பிறகு இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடுங்க. இப்படி கோக்குறீங்கல்ல, அங்கே கட் பண்ண அந்த த்ரெட்டை இதோட த்ரெட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா இதை எடுத்துடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்துடும். திரும்ப இதை எத்தனை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து அதை இந்த பீட்ஸை கோத்துக்கோங்க. ஃபுல்லாக கோத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த த்ரெட்டை எடுத்துட்டிங்கன்னா நம்ம க்ளீனாக வந்து அது வந்துடும். இப்படி எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லுமே கோத்துக்குங்க. அந்த பீட்ஸை ஒட்டி கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு இப்படியே ஒட்டிட்டு வாங்க. இப்படியே விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே விடுங்க. லைன் இது பண்ணிட்டு இந்த பீட்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி போட்டோம். இது நல்லா ஒட்டின பிறகு நல்லா ஒரு 3 hours அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஒட்டிட்ட பிறகு அயன் பாக்ஸில் பேக் சைடு வச்சுட்டு ப்ளவுஸை அயன் பண்ணிங்கன்னா இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பாருங்க, நெக்கு தான் முடிச்சாச்சு, கை தான் வந்து முடிச்சிட்ருக்கோம் பாருங்க. கைக்கும் அதே மாதிரி டிசைனு, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஆரி ஒர்க்கெலாம் அவ்வளோ காசு கொடுத்து நம்ம பண்ணணுமேன்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்காது. நம்மளே வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன்லாம் என்னென்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்து நம்ம இதில் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் நம்ம பண்ணோன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ப்ளவுஸை நம்மளே வந்து டிசைன் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.